ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான க்ரீன் மசாலா 65 தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த க்ரீன் மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேங்க. இப்போ எலும்பு இல்லாமல் வெறும் கறியாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே தான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இப்போ ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. 1/2 கிலோ அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டால் போதும் எல்லாமே. ஒரு 4 பல் பூண்டு சேர்க்குறேங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா தாங்க நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா வந்து 6 இது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் 1 2 அதிகம் சேர்த்துக்கலாம், காரம் அதிகம் தேவைன்னா. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்க்குறேங்க, நல்லா கழுவிட்டு சேர்க்குறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கரலாங்க அது கூடவே. இப்போ இது கூடவே வந்து புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்க்குறேன் பாருங்கள். நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தண்ணி விடாதுங்க. இது அரைக்கையில் நல்லா நம்மளுக்கு வந்து திக்காக கிடைக்கும் அந்த மசாலா. இப்போ வந்து உப்பு தேவையான அளவு சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. நம்ம மசாலா பரட்டையில் 10 அட்டி சேர்த்துக்கரலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த தயிரில் உள்ள தண்ணியே போதும். நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ வந்து சிக்கன் எடுத்தாச்சுங்க. சிக்கனில் இப்போ இதை சேர்த்துக்கரலாம். சிக்கனுமே நம்ம வந்து கழுவி வைக்கையில் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கரலாம். பாருங்கள், இந்த மசாலா சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலாலாம் நம்மளுக்கு நல்லா அதில் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சி வறுக்கையில் வந்து மசாலா திரியாது. இப்போ இது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா அதை பிசைஞ்சிடலாங்க. பிசைஞ்சு இது எப்படியுமே ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சிட்டோம்னா ரொம்பவே நல்லா சாஃப்டாக வரும். கறி ஹார்டாகவே இருக்காதுங்க. பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து அதிகம் ஊற்றி அரைச்சிடாதீங்க. அந்த தயிரில் உள்ள தண்ணியே போதும். தயிருமே வந்து நம்மளுக்கு திக்காக எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கேங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை பொரிச்சிடலாம். பாருங்கள், அடுப்பில் நான் வந்து கடாய் இதுகளெல்லாம் பொரிக்கலைங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரத்தில் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து இதை அப்படியே வச்சு பரட்டி விடலாங்க. நம்மளுக்கு மசாலா எதுவுமே நல்லா திரியாமல் நல்லா அழகாக வரும். பொரிக்கிறதுக்கு எண்ணெயுமே வந்து ரொம்ப குடிக்காதுங்க. இப்போ எண்ணெய் நம்மளுக்கு காஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க இப்போ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், 1 சைடு வெந்துருச்சு. லைட்டாக இப்போ திருப்பி விடலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சாயங்கால நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட் ரவுண்டு எடுத்துட்டேன். 2வது அதே போலவே பொரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம கறி வேறு நல்லா எலும்பு இல்லாமல் எடுத்துருக்கோம். ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஊற வச்சு செய்யலை வந்து இது. அவ்வளோதாங்க, இப்போ எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான க்ரீன் மசாலா 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.